ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏக்கான கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 31, 1, 2 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் அதாவது வந்து 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத வந்து எம்சிஏக்கு வந்து பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி அதாவது அடுத்த நாளே வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்க அப்ரூவல் பண்றதுக்காக கன்ஃபார்ம் பண்றதுக்கான டைம் அப்படின்றது 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம். ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதுல உங்களோட சாய்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏக்கான கவுன்சிலிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 4 நாள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக 4 நாள் அப்படின்றது வந்து தெரியல. அவங்களுக்கு டேட் தேவைப்படாது. பட் வந்து 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. 5, 6, 7, 8 4 நாள் டைம்ல நீங்க எப்ப வேணாலும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து 9ஆம் தேதி